நடிகர் சத்யராஜோட மனைவி 4 வருஷங்களா கோமாவுல இருக்கிறதா அவங்களோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. 1980கள்ல தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகரா வலம் வந்தவர் சத்யராஜ். அவருக்கு சமகால நடிகர்களா இருந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் இன்னுமே ஹீரோவா நடிச்சிட்டு வரக்கூடிய நிலையில சத்யராஜ் ட்ரெண்டுக்கு ஏத்த கதாபாத்திரங்களை தேர்வு பண்ணி நடிச்சிட்டு வராரு. குறிப்பா பாகுபலி படத்துல கட்டப்பா கேரக்டர்ல நடிச்சதுக்கு பின்னாடி அவருக்கு பேன் இந்தியா அளவுல பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வருது. அவர் நடிப்புல இப்போ கூலி படம் உருவாயிட்டு வருது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய இந்த படத்துல ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நடிச்சிட்டு வராரு சத்யராஜ். 2 பேரும் 38 வருஷங்களுக்கு பின்னாடி இந்த படத்துல மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. இது தவிர ஏராளமான படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய சத்யராஜுக்கு சிபிராஜ் அப்படிங்கிற பையனும் திவ்யா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. இதுல சத்யராஜ் மகன் சிபிராஜ் தன்னோட அப்பாவை மாதிரியே சினிமாவுல நடிகனா கலக்கிட்டு வராரு. தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டும் வராரு. அதே மாதிரி சத்யராஜோட பொண்ணு திவ்யா சினிமா பக்கம் தலை காட்டாவிட்டாலும் கூட ஊட்டச்சத்து நிபுணரா பணியாற்றிட்டு வராங்க. சமீபத்துல இவங்க அரசியல்ல குதிக்க இருக்கிறதாவும் பேச்சு அடிபட்டுச்சு. அதுவும் பாஜகவுல இணைய இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இது பத்தி விளக்கம் கொடுத்த திவ்யா சத்யராஜ் பாஜகவோட அழைப்பை தான் நிராகரிச்சு விட்டதா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தன்னோட அரசியல் நிலைப்பாடு பத்தி சீக்கிரத்துல அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சத்யராஜோட ஃபேமிலியில சிபிராஜ் திவ்யா பத்தி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சத்யராஜோட மனைவி மகேஸ்வரி பத்தி நிறைய பேர் அறிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இந்த நிலையில தன்னோட அம்மா பத்தி திவ்யா உருக்கமான பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுபடி சத்யராஜோட மனைவி மகேஸ்வரி கடந்த 4 வருஷங்களா கோமாவில தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு பிஇஜி டியூப் மூலமா தான் உணவடிச்சிட்டு வரதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க மருத்துவ முன்னேற்றத்திற்காக நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட அம்மாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு நம்புறோம். கடந்த 4 வருஷங்களா என்னோட அப்பா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்காரு. அப்பாவோட அம்மாவும் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நானும் என்னோட அப்பாவுக்கு ஒரு சிங்கிள் மதரா இருக்கேன். நாங்க 2 பேரும் இணைஞ்சு பவர்ஃபுல்லான சிங்கிள் பேரண்ட் கிளப்ப உருவாக்கி இருக்கோம். பிரெயின் ஹாமோரேஜ் அதாவது மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதால தான் தன்னோட அம்மா மகேஸ்வரி கோமாவுக்கு போயிருக்கிறதா திவ்யா சத்யராஜ் சொல்லியிருக்காங்க.